प्रज्ञावादांश्च भाषसे गतासून अगतासूंश्च नानुशोचन्ति पंडिताः அப்படிங்கிறது மெயின். ஸோ நம்ம பாஷ்யமே வந்து எங்கேருந்து எழுதப்பட்டிருக்கு பகவத்கீதாக்கு 11th ஸ்லோகா ஆஃப் செகண்ட் சாப்டர்லேருந்து தான் சங்கர பாஷ்யமே வந்து எழுதப்பட்டிருக்கு. பிகாஸ் அங்கேருந்து தான் அர்ஜுனன் வந்து நான் வந்து என்னை உங்ககிட்ட சிஷ்யனா அர்ப்பணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹி சப்மிட்ஸ் ஹிம்செல்ஃப். அண்ட் அவன் வந்து நான் ரொம்ப டெலியூடடாக இருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியலங்கிறத ஒத்துண்டு நான் சிஷ்யன்னு சொன்ன அப்புறமா பகவான் கிருஷ்ணர் வந்து குரு ரோல் எடுத்துட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது தெரியுங்களா. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் 11th ஸ்லோகா. ஸோ அந்த ஸ்லோகத்தில் அவர் வந்து ஸ்லோகாவோட ரொம்ப இன்டீரியர் ஃபிலோசாஃபிக்கல் மீனிங்ஸ் எல்லாம் வந்து ஆச்சாரியாஜி மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஸோ அதுக்குள்ளெல்லாம் நான் இப்போ போக போகிறது இல்லை. ஜஸ்ட் வந்து ப்ரீஃபாக எதனால வந்து இதை வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இந்த இல்லஸ்ட்ரேஷனில். ஸோ இந்த ஸ்லோகாவில் வந்து அவர் என்ன சொல்கிறார் வந்து ரொம்ப கவலையே பட வேண்டிய அவசியமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நீ வந்து ரொம்ப கவலைப்படுற அர்ஜுனா. ஆனால் நீ வந்து ரொம்ப படித்தவன் மாதிரி ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப பேசிக்கிற. பிகாஸ் அவன் வந்து ஒரு முழ நீளத்துக்கு நிறையா ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருப்பான் இல்லையா. முதல் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் ப்ளஸ் டில் தி ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்லோகாஸ் ஆஃப் செகண்ட் சாப்டர். ஸோ அதெல்லாம் நீ ரொம்ப படித்த மாதிரி பேசுகிற. பட் ஆனால் ஒரு பண்டிதாக அப்படின்னா அவள் வந்து உயிரோட இருக்கிறவாளுக்கோ உயிர் இல்லாமல் இருக்கிறவாளுக்காகவோ அவள் வந்து கவலைப்பட மாட்டா அப்படிங்கிற அந்த மெயின் தத்துவத்தை வந்து அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறது. உபக்கிரம அது வந்து இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இப்போ இதில் உபசம்ஹார வந்து இப்போ இதில் வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்லோகாஸ் 11 to 25 அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ஸ்லோகாஸ் இருக்குது. ஆக்சுவலி 26 to 30லேயும் வந்து சில ரெப்பிட்டிஷன்ஸ் எல்லாம் வருது. பட் ஃபர்ஸ்ட் இந்த 1 to 25 எடுத்துட்டோம்னா இந்த உபசம்ஹாரில் வந்து அவ்யக்தஹ அயம் அச்சிந்தியஹ அயம் அவிகாரியஹ அயம் உச்சியதே தஸ்மாதேவம் விதித்வா ஏனம் ந அனுஷோச்சந்தி ந அனுஷோச்சித்தும் அர்ஹசி அப்படின்னு உபசம்ஹார ஸ்லோகா இருக்குது. ஸோ அந்த ஸ்லோகாவில் வந்து என்ன சொல்கிறது, அவ்யக்தஹா அவ்யக்தம்னா நமக்கு வந்து ஒரு ரூபத்தோட மேனிஃபெஸ்டடாக இருக்குது, அவ்யக்தம்னாக்கா அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்குது. அப்புறமா அச்சிந்தியம்னா நம்மளால் வந்து அதை ஒரு கன்சீவே நம்மளால் அதை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு இப்போ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிற கன்சீவே பண்ணிக்க முடியாத ஒரு ஃபார்ம் தான் வந்து அச்சிந்தியம், விச் இஸ் நாட் திங்கபிள் பை அஸ் இன் எனி மீன்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் அச்சிந்தியம். அவிகாரியம்னா அது வந்து நம்ம படிச்சிருக்கோம்ல, அவிகாரஹா அசங்கஹா அதெல்லாம் நம்ம அட்ரிபியூட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அவிகாரியனாக்கா இந்த இடத்துல வந்து எந்த விதமான சேஞ்சும் அதுக்கு இருக்காதுன்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் வந்து இஸ் டாக்கிங் அபவுட் ஆத்ம சைத்தன்யம். ஸோ தஸ்மாத் ஏவம் விதித்வா ஏனம். ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து இந்த மாதிரி கவலைப்படுறதுக்கு அவசியம் இல்லை. நீ வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு அப்படின்னா அதுக்கு வந்து எந்த விதமான சேஞ்சும் கிடையாது, அது போகவே போகிறது இல்லை. அப்படிங்கும்போது நீ வந்து அதை பற்றி கவலைப்படுறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறத உபசம்ஹார அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஸோ அப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ ஹி ஸ்டார்ட்ஸ் வித் சேயிங் தட் வை யூ டோன்ட் ஹேவ் டு வரி அப்படி வை பண்டிதாஸ் டூ நாட் வரி அபவுட் லிவிங் பீயிங்ஸ் ஆர் நான் லிவிங் பீயிங்ஸ் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் வந்து நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாருங்கிறத ஒரு கன்க்ளூஷனாக வந்து எடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் அபியாசகால ஸ்லோகா 17, 18 and 20 இது வந்து ஒரு செட்டாக எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இதில் வந்து என்னென்னா அபியாசகனா நம்ம என்ன பார்த்தோம், ரீஹைட்ரேட் பண்ணி சொன்ன விஷயத்தையே திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்காக அபியாச ரிப்பீட்டிங் இட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே வந்து ஆத்மா வந்து அழிவற்றது, இட் டஸ் நாட் பெரிஷ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது இந்த 3 ஸ்லோகாஸ்லேயும் நிறைய இன்ஃபேக்ட் இன்னும் நிறையா எடுத்துகிட்டே போகலாம். பட் இந்த பர்டிகுலர் சாப்டர்லேருந்து இந்த மெயின் ஸ்லோகாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அவிநாஷி து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்ய அஸ்ய ந கஷ்டித் கர்த்தும் அர்ஹதி அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தில் வந்து அதுக்கு அவிநாஷி அப்படின்னா அது வந்து அதுக்கு அழிவே கிடையாது. ஸோ சர்வமிதம் தத்தம் எல்லாத்துலேயும் அது வந்து வியாபிச்சு இருக்குது, எல்லா இடத்துலையும் பெர்வேட் பண்ணி இருக்குது. ஸோ விநாசம் அவ்யயஸ்ய ந கஷ்டித் கர்த்தும் அர்ஹசி யாராலையுமே இதோட டிஸ்ட்ரக்ஷனுங்கிறத யாராலையுமே வந்து இதுக்கு விநாசங்கிறத வந்து பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அங்கேயும் ஆத்மா வந்து அழிவற்றது அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணப்படுறது. அந்தவந்த இமே தேகாக நித்யஸ்ய உக்தாக ஷரீரிணः அநாஷினோ அப்ரமேயஸ்ய தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரத அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தையும் நீ ஏன் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லும் போதும் இந்த தேகாஹா அப்படிங்கிறது தேகம் அஸ்ய அஸ்தி இது தேஹி. ஸோ தேகாஹானாக்க இந்த இடத்துல சோல் ஆத்மா அப்படிங்கிறத வந்து ரெஃபர் பண்ணுறது. ஸோ இந்த
இந்த மெயினாக ஜிஸ்ட் ஆஃப் த ஸ்லோகா வந்து என்னென்னா இந்த பாடி தான் பெரிஷபிள், சோல் வந்து நாட் பெரிஷபிள். அந்த அப்படின்னா சோல் வந்து நாட் பெரிஷபிள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீ வந்து நான் துரோணரை இது பண்ணணுமே, மற்றவாளெல்லாம் என்னோட பிரதர்ஸ் எல்லாம் இது பண்ணணுமே அப்படின்னு நீ வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தஸ்மாத்து யுத்யஸ்வன்னு அட்வைஸ் பண்ணுறது. ஸோ பேசிக்கலி இந்த 2 ஸ்லோகத்துலையுமே இட் டஸ் நாட் பெரிஷ், இட் டஸ் நாட் கெட் டிஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் பண்ணப்படுறது. அப்புறம் அஃப்கோர்ஸ் நம்மளோட ஃபேமஸ் ஸ்லோகா ந ஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்யः சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே அப்படிங்கிற ஸ்லோகம்ல அதுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர்னு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அஜோனாக்கா அதுக்கு வந்து ஜஹானா டு பி பார்ன், அஜஹானாக்கா இட்ஸ் நெவர் பார்ன், நித்யஹா சாஸ்வதஹலாம் தே மீன் that it is always permanent or eternal. அது வந்து சாஸ்வதமாக எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். புராணஹாங்கிறது ஏஜ்லெஸ்ஸாக ரொம்ப புராண காலத்துலேருந்து ஆத்ம சைத்தன்யம் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் அண்ட் இட் டஸ்ன்ட் கெட் டிஸ்ட்ராய்டு அப்படிங்கிறத வந்து நீ புரிஞ்சுண்டு. அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீர, நீ கொலை பண்ண போகிறவர்களோட உடம்புலலாம் அந்த உடம்பு வந்து அழியும், ஆனால் அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த ஆத்ம சைத்தன்யம் ந ஹன்யத்தே அது வந்து கொலை பண்ணப்படாது. ஸோ அப்போ அங்கேயும் இட் டசன்ட் பெரிஷ் அப்படின்னு 3 இடத்துலையும் நமக்கு வந்து அபியாசாக்கு இந்த 3 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த ஸ்லோகாஸ் 26லேருந்து இன்னொரு 2 or 3 ஸ்லோகாஸ் எடுத்துட்டுருக்கேன். இதை முதல்ல முடிச்சிடுறேன், ஏன்னா கொஞ்சம் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அத சைனம் நித்யஜாத்தம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி துவம் மகாபாஹோ நைவம் சோச்சித்தும் அர்ஹசி. ஸோ இப்போ வந்து சப்போஸ் நீ வந்து சோல் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு பர்த், சோல் இஸ் சப்ஜெக்ட் டு டெத் அப்படிலாம் நீ நினச்சிங்கன்னா கூட, அப்படி வேணாலும் நீ நினச்சிக்கோ, அப்போ கூட வந்து யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் எனிதிங் அப்படின்னு ஒரு மீன்ஸ் நீ உன்னோட இக்னோரன்ஸ்னால அப்படி நினச்சினா கூட உனக்கு வந்து இதில் கவலைப்படுறதுக்கு அவசியம் இல்லை. இந்த ந சோச்சித்தும் அர்ஹசிங்கிறதே திருப்பி ரிப்பீட் ஆகுதுங்கிறதுனால அவர் எத்தனை தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி நீ வந்து நம்ம எல்லாருமே அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருமே கவலைப்பட வேண்டாத விஷயங்களுக்கெல்லாம் அனாவசியமாக கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறத திருப்பி சொல்கிறாருங்கிறதுனால அது அந்த 26லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் 27, 28 and 30 வரைக்கும் எல்லாத்துலேயுமே எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ந சோச்சித்தும் அர்ஹசி இல்லைன்னா கா பரிதேவனா, இப்போ நீ என்ன கவலைப்படுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ 27th ஸ்லோகாவில் வந்து जातस्य हि ध्रुवो मृत्युर् ध्रुवं जन्म मृतस्य च तस्माद् अपरिहार्ये अर्थे न त्वं शोचितुम् अर्हसि. ஸோ வந்து ஜாத்தஸ்ய மிருத்யுஹு த்ருவஹ அப்படின்னா ஒரு பிறந்தாச்சுன்னா மிருத்யுஹு வந்து த்ருவஹ மீன்ஸ் சர்டன், மிருத்யு வந்து நிச்சயம். அதுக்கப்புறம் மிருதஸ்ய ச ஜன்ம த்ருவம், ஸோ செத்து போன ஒருத்தர் வந்து போயாச்சு அப்படின்னாக்க திருப்பி ஜன்மம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து திருப்பியும் இட் இஸ் ஆல்சோ டிசைடட். தஸ்மாத் அதனால அப்பரிஹாரியே அர்த்தே ஒரு கவலையே பட வேணாம், இன்னெவிட்டபிள் தடுக்கவே முடியாத ஒரு விஷயத்தை வச்சுண்டு இது வந்து நம்மளால எப்படி தடுக்க முடியுமா? தடுக்கவே முடியாது. பிறப்பு இருந்தால் இறப்பு இருக்கும், இறப்பு இருந்தால் பிறப்பு இருக்கும் அப்படிங்கிறத தடுக்கவே முடியாத ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டு அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரத அவ்யக்த நிதனானி ஏவ தத்ர கா பரிதேவனா. அப்போ அந்த வியக்தமா இருக்கு அப்படிங்கிறது வெறும் இந்த உயிர் பிறந்துட்டு ஜென்மம் எடுத்துட்டு ஜென்மம் முடிகிற வரைக்கும் மட்டும்தான் வியக்தமாக மேனிஃபெஸ்டட் ஃபார்மில் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொட்டென்ஷியல் ஃபார்மில் தான் இப்போ சொல்லுவா இல்லையா, இப்போ இங்கே கூட ஆத்ம சைத்தன்யம் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு ரிஃப்ளெக்டிங் மீடியம் இல்லை, அதனால அதில் வந்து நமக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான இது இல்லைன்னு. ஸோ அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஜென்மம்னு ஒன்று பிறக்கிறதுக்கு முன்னாடி அது எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அது வந்து வெறும் ஒரு அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்மில் தான் இருக்குது. ஒரு மனுஷ ஜென்மம் ஒரு ஏதோ ஒரு ஜென்மம்னு எடுத்ததுக்கப்புறமா அதுக்குள்ளே தான் மேனிஃபெஸ்டாக. ஸோ அந்த ஜஸ்ட் ப்ரீஃப் பீரியட் அதில் மட்டும்தான் அது மேனிஃபெஸ்டடாக இருக்குது. அப்படிங்கும்போது அப்புறம் எதுக்கு வந்து இது போயிடுதே அது போயிடுதேன்னு கவலை பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகாவில் சொல்லிட்டு தேஹி நித்யம் அவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி ந துவம் சோச்சித்தும் அர்ஹசி.
ஸோ இங்கேயும் வந்து தேஹிங்கிற திருப்பி அந்த வேர்டு வந்துட்டு நித்தியம் அவத்தியக அயம். ஸோ அப்போ சர்வசிய தேகே, எல்லாரோட உடம்புலையும் இருக்கிற இந்த ஆத்ம சைத்தன்யம் அப்படிங்கிறது அவத்தியக அப்படின்னாக்கா தட் விச் cannot be killed, that which cannot be destroyed அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அப்போ அதனால நீ வந்து யாருக்காகவும் தஸ்மாத் சர்வாணி பூதானி, யாருக்காகவும் நீ வந்து யூ டோன்ட் ஹேவ் டு வரி ஃபார் grieve for anyone அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த ஒரு செட் ஆஃப் 4 ஸ்லோகாஸ் வந்து நீ கவலைப்பட வேண்டாம்னோ முதல்ல சொன்ன ஒரு செட் ஆஃப் 3 ஸ்லோகாஸ்லையும் வந்து அபியாசம் அப்படிங்கிற அந்த ரீஐட்ரேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து, அதாவது அங்கே வந்து அது பெரிஷாகாது அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்லோகாஸ்ல இருந்தது அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துங்க. ஒரே நிமிஷம். 13th சாப்டர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, தேஹி முன்னாடி போடா, தேஹி நித்தியம் அவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத, இந்த ஸ்லோகத்தோட ஒரு விஷயம் 13th சாப்டரில் வருது. சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தேன்னா அப்புறமா ரெஃபர் பண்ணி, இந்த கிளாஸில் ரெஃபர் பண்ணுன்றதில்ல, அப்புறமா போய் 13th சாப்டரை ரெஃபர் பண்ணி இந்த ஸ்லோகத்தோட எந்த ஸ்லோகா கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு, சரியா? 30வது ஸ்லோகம் 2.30 ஸ்லோகாவும் 13th சாப்டரில் ஒரு ஸ்லோகாவும் கனெக்ட் ஆகுது. அது எங்கன்னு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ நம்ம உபஹார உபசம்ஹார பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் புல்லட். செகண்ட் இண்டிகேட்டர் வாஸ் அபியாசா, அது பார்த்துட்டோம். தேர்ட் இண்டிகேட்டர் அபூர்வதா அப்படின்னா புதுசாக ஒரு விஷயத்தை வந்து ஒரு புது விதமாக, முன்னாடி சொல்லப்படாத ஒரு புது விதமாக நமக்கு புரியறதுக்காக சொல்கிறது வந்து இது வந்து அஃப்கோர்ஸ் என்னோட ஜஸ்ட் நான் வந்து இது வந்து புது விதமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நினச்சதுனால ஆச்சாரியஜியும் ஓகே பண்ணதுனால இதை எடுத்துட்டுருக்கேன். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா ந ச ஏனம் கிளேதயந்தி ஆபகா ந சோஷயதி மாருதா அப்படின்னா இதுக்கு வந்து மீனிங் நமக்கெல்லாம் தெரியும். இதை வந்து சஸ்திரங்கள்னால இதை வந்து ஒன்றும் வெட்ட முடியாது, வெப்பன்ஸ்னால இதை வந்து கட் பண்ண முடியாது, இது ஃபயர்னால வந்து எரிக்க முடியாது, தண்ணினால நனைக்க முடியாது, காற்றுனால காய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் டு சே தட் திஸ் இஸ் நாட் வெறுமனை வந்து அபிகாரியகான்னு ஏற்கனவே சொல்லிட்டார், நாட் சப்ஜெக்ட் டு எனி சேஞ்சுன்னு சொல்லியாச்சு. அப்பவே எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் இந்த மாதிரிலாம் ஒரு ரொம்ப நம்ம விஷுவலைஸ் பண்ணி ஓ அப்படின்னா இட் இஸ் சம்திங் இன் அ ஃபார்ம் விச் வி ரியலி கேனாட் கன்சீவ், அந்த மாதிரி அது இருக்கிறதுனால தான் அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாவலாக சொல்லப்பட்ட ஸ்லோகாங்கிறதுனால அது ஒரு அபூர்வதாக்கு எக்ஸாம்பிள். அப்புறம் இப்போ வந்து ஃபைனலாக என்ன பலம் அப்படிங்கிறது, யம்ஹின வியதயந்தி ஏதே புருஷம் புருஷ ரிஷப சமதுக்க சுகம் தீரம் சஹ அமிர்தத்வாய கல்பதே அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் வந்து ஆக்சுவலி 15th ஸ்லோகம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து வியதயந்தி ஏதேன்னு இருக்கு. அந்த ஏதேங்கிறது எதை ரெஃபர் பண்ணுறதுன்னா நம்ம மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதான ஸ்லோகம் படிச்சிருக்கோம். அந்த சீதோஷ்ண சுக துக்கம், அந்த ப்ளஷர், பெயின், குளிர், அது வேர்வை, அதெல்லாம் வெயில், அதுதான் அந்த ஏதேங்கிறது. இவைகள் எல்லாம் நஹி யம் ஹி ந வியதயந்தி ஏதே. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எவர் வந்து கவலைப்படாமல் எல்லாத்தையும் வந்து சம துக்க சுகம் அப்படின்னு எடுத்துக்கிறாரோ அவர் வந்து அமிர்தத்வாய கல்பதே அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற பர்சன் தான் வந்து he can attain immortality, அதாவது மோட்சத்துக்கு வந்து போக முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பலமா. இந்த மாதிரி இதெல்லாம் ஆத்ம ஞானத்தை புரிஞ்சுக்கணுன்னா இது வந்து பலம் அப்படின்னு சொல்கிற விதமாக இருக்கிறதுனால 15th ஸ்லோகா. அர்த்தவாதகங்கிறது வந்து என்ன பார்த்தோம், நம்ம க்ளோரிஃபை பண்ணி சொல்கிறது, ரொம்ப நல்லா புகழ்ந்து அதை கீர்த்திப்படுத்தி சொல்கிறதுன்னு பார்த்தோம். நாசதோ வித்யதே பாவஹ ந பாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ து அனயோஹோ தத்வதர்ஷிபிஹி அப்படிங்கிற ஸ்லோகத்தில் வந்து ஸோ அசதஹ பாவஹ ந வித்யதே அப்படின்னு எடுத்துக்கணும். எது வந்து அன்ரியலாக இருக்கோ அதுக்கு வந்து எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் சதஹ பாவஹ ந வித்யதே, எது வந்து ரியலாக இருக்கோ அதுக்கு நான் எக்ஸிஸ்டன்ஸுங்கிறது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், எது வந்து ரியலாக இருக்கோ அது வந்து இட் நெவர் சீசஸ் டு பி. அப்போ ஆத்ம சைத்தன்யமுக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிறத ஒரு அந்த அளவுக்கு க்ளோரிஃபை பண்ணி இந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து யாருக்கு தத்துவதர்ஷிபிகி அவள்லாம் வந்து இதை வந்து புரிஞ்சுட்டு இருக்கா, அதனால தான் தே ஆர் ஞானிஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணப்படுறது வந்து அர்த்தவாதக அப்படிங்கிறதுக்கான ஸ்லோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்புறமா லாஸ்ட் ஒன் இஸ் உபபத்தி. உபபத்தியில் வந்து என்ன பார்த்தோம், ஒரு லாஜிக்கலாக ஒரு யுக்தி வச்சு ஒரு ரீசனிங் பண்ணி அந்த விஷயத்தை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு.
ஸோ இது வந்து நம்ம எல்லாரும் டெய்லி துணி அழுக்காயிடுத்துனா மாற்றிப்போம், ஒரு மாதிரி வேர்வை ஆயிடுத்துனா மாற்றிப்போம். அந்த எக்ஸாம்பிளை வச்சு வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சையாதி நவானி தேகி. ஸோ எப்படி நம்ம ட்ரெஸ்ஸு இது வேண்டாம் பழசாயிடுது, இல்லை இது கிழிஞ்சுடுது, இல்லை இது அழுக்காயிடுதுன்னு தூக்கி போட்டு வேற எடுத்து போட்டுக்கிறோமோ, அது மாதிரி தான் வந்து ஆத்ம சைத்தன்யம்ங்கிறது இந்த தேகத்துக்கு இனிமே இவ்வளவுதான், இதை விட்டுட்டு அது வந்து இன்னொரு தேகத்துக்கு போறது அப்படிங்கிறத வந்து சொன்னதுனால அதை வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்லா நம்மளால ரீசன் அவுட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும், யுக்தி அதுல வந்து இருக்குங்கிறதுனால அதை வந்து உபபத்தியில எடுத்துனேன். இது வரைக்கும் ஓகேவாஜி? இப்படியே கண்டினியூ. கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஃப்ரம் பகவத்கீதா. இப்போ வந்து இல்லஸ்ட்ரேஷன் இஸ் ஃப்ரம் ஜீவயாத்ரா. ஸோ ஜீவயாத்ரா டெக்ஸ்ட்டில் நம்ம வந்து இப்போ ரிகலெக்ட் நம்ம என்ன படித்தோம், முதல் ஸ்லோகத்தில் வந்து எல்லாருக்கும் ஆனந்த வாழ்க்கை வேணும், நித்தியானந்தம் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு வந்து தெரியல, நம்ம கோல் என்னன்னே நமக்கு தெரியல, நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்னு நமக்கு தெரியல. ஸோ எது ஆனந்தம்னு நம்ம சில சமயம் ஏதோ ஸ்வீட் சாப்பிட்டா ஆனந்தம், புது ட்ரெஸ் கிடைச்சா ஆனந்தம், அப்படி இப்படிலாம் என்னெல்லாமோ நினச்சிக்கிறோம். அப்படி இல்லாம தான் முதல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எப்படி அந்த பாத்துல ஜீவயாத்ரா பாத்துல போய் 9th ஸ்லோகா எண்டில் வந்து எப்படி நமக்கு நித்தியானந்தம் சுகம்னா என்ன அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ இப்போ அந்த உபக்கிரமால வந்து நித்யானந்த சுகம் பதம் சுவிமலம் பிராப்தும் சமீஹா யுதாக சர்வே ஜன்மபிருதः சதா व्यसनिनः व्यसनिनः तत्स्थान सम्मार्गणे एवं सत्यपि साध्य साधन युगं सम्यक् न जानन्ति तेन प्राप्ताः अधुना अपि सौख्य पदवीं स्वाभीष्ट रूपां यतः அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஸோ அதோட ஜிஸ்ட் வந்து மேலே கொடுத்துருக்கேன். அதில் வந்து என்ன சொல்றது அப்படின்னா, ரொம்ப பியூரான சுவிமலம், எந்த அப்பழுக்குமே இல்லாத அந்த நித்யானந்த சுகம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு நினைச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவா, who are all traveling in the path சம்மார்கனே, அப்படி இருந்தா சாத்திய சாதன யுகம், சாத்தியம் அப்படின்னாக்க நம்ம சாதிக்க வேண்டியது என்ன, நம்மளோட லட்சியம் ஒரு கோல் என்னங்கிறது சாத்தியம். சாதனம் வினான்னு இன்னைக்கு கூட நம்ம வந்து திருஷ்ய விவேக ஸ்லோகம்ல பார்த்தோம். சாதனம் வினாங்கிறது ஒரு மீன்ஸ், ஒரு என்ன எதை வைத்து நான் வந்து இதை பண்றேன் அப்படிங்கிறது வந்து, இப்போ கண்ணாடி எனக்கு சாதனம் ஃபார் மை சாத்தியம் ஆஃப் சீயிங் அப்படின்னு. ஸோ கண்ணாடி இஸ் மை இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் அக்கம்ப்ளிஷிங் மை கோல் ஆஃப் சீயிங். ஏன்னா கண்ணாடி இல்லைன்னா சரியா வந்து படிக்க முடியாது. அப்போ கண்ணுன்னு எடுத்துட்டோம்னா கண்ணு இஸ் அ சாத்தியம். ஓகே, ஸோ அப்போ அந்த சாத்திய சாதன யுகம் சம்யக்னா ஜானந்தி, அவ வந்து அதை என்னன்னே தெரிஞ்சுக்காம, ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்காம தே அதுனாப்பி இப்போ கூட சௌக்கிய பதவியும் சுவாபீஷ்ட ரூபாம் சௌக்கிய பதவியும் தான் நினைச்ச மாதிரி அந்த நித்யானந்த சுக பதவியை வந்து ந பிராப்தாக இன்னும் வந்து அவ அடையல அப்படின்னு தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வந்து நமக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தது ஜீவயாத்ரால. ஸோ அது வந்து உபக்கிரமாக எடுத்துருந்தோம். உபசம்ஹார ஸ்லோகத்துல வந்து இத்தம் வேத வச்சோபிஹி ஏவ நியதே மார்கே வயம் யாத்ரிகாः தர்மாக்கியே ச சனாதனே கிருதபதாः வர்ணாசிரம ஆச்சாரிணः கச்சாமஹ क्रमशः च मोक्ष पदवीम् आनंद रूपां यथा श्रद्धा भक्तिमतः तथा धृतियुतान् अस्मान् विदद्यात् गुरुः அப்படிங்கிறது வந்து 9th ஸ்லோகா which is the concluding ஸ்லோகா. ஸோ இதில் வந்து நீங்கள் நினச்சிக்கலாம் இதில் என்ன இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் ஸ்லோகா இன்ட்ரொடக்ஷன், லாஸ்ட் ஸ்லோகா கன்க்ளூஷன், அது எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு. ட்ரூ, பட் ஆனால் அந்த இப்போ இந்த ஜீவயாத்ரா டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஸ்மால் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுனால கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஸ்லோகா அண்ட் லாஸ்ட் ஸ்லோகான்னு வருது. பட் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு செக்ஷன் ஆஃப் பகவத்கீதா எடுத்துக்கணும், இல்லை ஹோல் ஆஃப் பகவத்கீதா எடுத்துக்கணும், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு லார்ஜ் டெக்ஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா எப்பயுமே வந்து யூ கான் கோ ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்லோகா அண்ட் லாஸ்ட் ஸ்லோகா. ஸோ அப்போ வந்து மேபி இப்போ நம்ம இன்னைக்காத்தால கூட பார்த்தோம்ல 1 to 5 ஒரு செக்ஷன், அப்புறம் 6 to 12 ஒரு செக்ஷன், அந்த மாதிரி நம்ம அப்போ நமக்கு செக்ஷன்ஸ் பிரித்து நம்ம எங்கே இன்ட்ரொடக்ஷன் எங்கே கன்க்ளூஷன் நமக்கு புரியறதுக்கு இந்த டெக்னிக் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்லப்படுறது அப்படின்னா இத்தம், ஸோ இந்த மாதிரி வேத வச்சோபி, ஸோ அக்கார்டிங் டு தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் அக்கார்டிங் டு த டீச்சிங்ஸ் ஆஃப் வேதாஸ், ஸோ நம்ம எல்லாரும் யாத்ரிக்காக ஜீவ யாத்ரா அப்படிங்க ஜீவ யாத்ரா டெக்ஸ்ட்னு இருந்ததுனால அந்த இடத்துல யாத்ரிக்காக we are all travelers in this path.
இந்த சனாதன தர்மத்துல நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கோம். அண்ட் வி ஆர் ஆல்சோ ஃபாலோயிங் தட் சதுர்வித வர்ணாசிரம, அந்த கிரகஸ்தாசிரம, பிரம்மச்சரிய, சன்னியாசாசிரம, வானப்பிரஸ்தாசிரம அப்படின்னு இல்லையா, அந்த வர்ணாசிரம பாதையில நம்ம போயிட்டு இருக்கிறோம். வந்து கிரமசக அப்படியே வந்து பை ஆர்டர் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் போனோம்னா ஸ்ரத்தா பக்தியோட திருத்திங்கிறது வந்து ரொம்ப கிளியர் டிட்டர்மினேஷனோட. ஸோ இப்போ சொல்லுவாள் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிளாஸஸ்க்கெல்லாம் வரதுக்கே வந்து டிட்டர்மினேஷன் வேணும். ஸோ திருத்தியுக்த அப்படின்னாக்கா ரொம்ப டிட்டர்மினேஷனோட. அதுக்கப்புறம் விதத்யா குருஹு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஒரு குருவோட பிளெஸ்ஸிங்ஸோட. ஸோ வேதங்கள் சொன்னதை நம்ம டிட்டர்மினேஷனோட கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு குருவோட பிளெஸ்ஸிங்ஸோட நம்ம வந்து கிரமமாக நம்ம வந்து பண்ணினோம்னா, இந்த பாதையில் போயிட்டு இருந்தோம்னா மோட்ச பதவியும் ஆனந்த ரூபாம், அப்போது நமக்கு வந்து அந்த ஆனந்த சுகம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது லாஸ்ட் ஸ்லோகால சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதை வந்து உபசம்ஹார. ஸோ ஃபஸ்ட்டும் நித்யானந்த சுகம் எப்படி கிடைக்கும்னு ஆரம்பித்து நித்யானந்த சுகம் எப்படி போகிறது அப்படிங்கிறது லாஸ்ட் ஸ்லோகால சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அபியாசக வந்து தட் இஸ் ரீஐட்ரேஷன் எங்கே பண்ணியிருக்கா அப்படின்னா, இந்த நம்ம வந்து எல்லாத்துலேயுமே ஒரு நிஷ்காம கர்மமாக பண்ணணும் அப்படிங்கிறது 2 ஸ்லோகத்தில் திருப்பி திருப்பி சொல்லப்பட்டிருக்கு. ஆஸ்திக்யம் திருடமூலமேவ மனுஜः சம்பாதயத்வாதிதः கர்மாச்சாரயுதஸ்ததश्च भवतु ஸ்வர்காதி போகேச்சயா ஸ்வர்காதாவபி ச கிரமேண கமிதோ நைராஷ்யமேவாஸ்திரே நித்யாநித்ய விசாரேண ஸ்வதிகிருதः தத்துவம் சம் அன்விச்சது அப்படின்னு இந்த ஸ்லோகா இருக்கு. ஸ்லோகா நம்பர் 5 இப்போ. ஸோ இதில் வந்து என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, ஆஸ்திகம்ங்கிறது ஆஸ்திக தர்ஷனம் நாஸ்திக தர்ஷனம் பற்றி நம்ம படிச்சுக்கோம். ஆஸ்திகம்னா தோஸ் ஹூ பிலீவ் இன் வேதாஸ் அப்படின்னு. ஸோ அப்போது திருட மூலமாக ரொம்ப நமக்கு வந்து ஃபர்ம் பிலீஃப் இன் வேதாஸ் இது வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கர்மாச்சார யுத்தக ததஷ்ச பவது ஸ்வர்கா. ஸோ ப்ரீஃபாக சொல்லிடுறேன், ஒரு வேர்ட் பை வேர்ட் போகாமல். ஃபர்ம் பிலீஃப் இன் வேதாஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து கர்ம யோகத்தில் வந்து கர்மமெல்லாம் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். பட் ஆனால் அந்த கர்மம் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்வர்க பதவி கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையோடையே நம்ம வந்து அந்த இச்சையோடையே நம்ம வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தட் இஸ் ஒன் வே. அது வந்து அப்படி போயிட்டே இருக்கும். பட் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஸ்வர்க்கம் அப்படிங்கிறதும் வந்து நித்யானந்த சுகம் கிடையாது. ஏன்னா திருப்பியும் வந்து புனக மத்திய லோகம் கச்சந்தின்னு இதுலேயும் படிச்சிருக்கோம் நம்ம பகவத்கீதாலையும். ஸோ அந்த ஸ்வர்க்கம்ங்கிறதும் வந்து பர்மனெண்ட் கிடையாது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சின்றதுக்கப்புறம் அதுதான் ஸ்வர்காதாவபி ச கிரமேண கமிதः நைராஷ்யமேவாஸ்திரே. ஸோ இந்த வந்து நைராஷ்யம்னா அந்த டிசைர்லெஸ்ஸாக இருக்கிறது. நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னாக்க ஸோ கர்மண்யவ அதிகாரஸ்தேலையும் அவர் வந்து நமக்கு பகவத்கீதாலையும் அதுதான் சொல்லியிருப்பார். ஸோ அது நிஷ்காம கர்மாவாக அதை வந்து பண்ணுறத வந்து இந்த ஸ்லோகம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. ஸோ அப்போது எது நித்தியம் எது அந்நித்தியம்ங்கிற அந்த விசாரத்தோட பண்ணுறவாளுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். ராதர் தேன் ஆல்வேஸ் ஆஸ்பைரிங் ஃபார் கோயிங் டு ஹெவன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகா நம்பர் 5ல். ஸோ பேசிக்லி இங்கே என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுறான்னா ரொம்ப காம ஓரியன்ட் கர்மாவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு another ஸ்லோகா நம்பர் 6லையும் வந்து ஞானாப்தேகே பரிபந்தினோ கில மலோ விக்ஷேப தோஷஸ்ததா சேதோனிஷ்ட மகாரிபு பிரதமதः च उन्मूलनीयौ यतः कामं दूरमपास्य कर्मनिरतः मालिन्यरिक्तस्ततः चित्त एकाग्र्य सुसिद्धये च भजतां निष्कामन उपासनम அப்படிங்கிறது 6th ஸ்லோகா. again stressing on the need for desireless performing of karmas. என்ன சொல்றானா, இது வந்து நம்ம ஞானம் அடையணும் அப்படிங்கிற வழியில போகும்போது நமக்கு 2 பெரிய எனிமீஸ் இருக்கு. மகாரிபு அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து 2 எனிமீஸ் இருக்கு. என்ன 2 எனிமீஸ்னா, மலம் ஒன்று, அப்புறமா விக்ஷேப தோஷம் அப்படிங்கிறது ஒன்று. மலம்ங்கிறதுல நம்ம இதெல்லாம் பார்த்துக்கோம், ராகத்வேஷ அதெல்லாம் வந்து நம்மளோட மலம் அப்படின்னு பார்த்துருக்கோம். விக்ஷேப வந்து நிறைய நமக்கு விக்னங்கள் ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆஃப் மைண்டு அதெல்லாம் நிறையா வரும். ஸோ இந்த 2த்தையும்
உன்மூலனீயம் அப்படின்னா அதை வந்து அடியோட வேரோட பிடுங்கி அதை வந்து நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி எடுத்துட்டு காமம் தூரம் அபாசிய, அப்போ அந்த காமம்ங்கிறது வந்து இல்லாம. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வாட் வாஸ் ஸ்ட்ரெஸ்ட் இன் கர்மயோகா. கர்மயோகா பண்ணும்போதே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வந்து நிஷ்காம கர்மாவா பண்ணினானாக்கா ஆட்டோமேட்டிக்லி அப்பதான் அந்த உன்மூலனம் ஆயிட்டு நமக்கு சித்த சுத்தி வரும் அப்படிங்கிறதுனால கர்ம நிரதாக. ஸோ அப்படி கர்மம் பண்ணிட்டு இருக்கிறவா மாலின்ய ரிக்தகா, எல்லா டர்ட்டும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் சித்த சுத்தி, டர்ட் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் சித்த ஏகாகிரதா. ஸோ அது வந்து உபாசனா பண்ணும்போது நமக்கு கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் வந்துட்டு அந்த மாதிரி நிஷ்காமன உபாசனம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த. ஸோ 2 ஸ்லோகாஸ்லையும் வந்து காமம் இல்லாத கர்ம பெர்ஃபார்மன்ஸஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் ஆகப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அபூர்வதா. ஸோ இப்போ நம்ம உபக்கிரம பார்த்துட்டோம், உபசம்ஹார பார்த்துட்டோம், அபியாச பார்த்துட்டோம். அபூர்வதாங்கிறது ஒரு வெரி நாவல் வே ஆஃப் சேயிங் சம்திங். ஸோ நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது ரத கல்பனா ஆஃப் ஜீவயாத்ரா. ஸோ அதில் வந்து நம்ம ஆத்மானம் ரத்தினம் பிரவீதி நிகமோ புத்திம் ச தத் சாரதிம் தேகம் ஸ்யந்தனம் இந்திரியாணி துரகான் சப்தாதி தத் கோச்சரான் சேத பிரக்ரஹமாதரேண ய இமான் வஷ்யான் ஸ்தனோதி ஆத்மவான் தஸ்ய ஏவ ஆப்யம் இதம் பதம் சுக கனம் பாரம் பரம் ஹி அத்வனஹ அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். ஸோ இதில் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இது வந்து கட்டோபனிஷத்துலேருந்து எடுக்கப்பட்ட ரதகல்பனாவோட எக்ஸாம்பிள். அங்கேயும் வந்து இது வந்து ஆத்மானம் ரத்தினம் வித்தின்னு அங்கே ஒரு ஒரிஜினல் ஸ்லோகா இருக்கும். ஸோ அதே தான் இந்த டெக்ஸ்டில் வந்து அதை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு ரத்தம் இருக்கு, ஒரு சேரியட் இருக்கு. அந்த சேரியட்ல வந்து இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறவர் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது நிகமாக ஆத்மானம் ரத்தினம் விதி, தப்பா தான் சொல்றேன்? இல்ல கரெக்ட்டா தான் சொல்றீங்க. ஆத்மானம் ரத்தினம் விதி. ஸோ அப்போ வந்து ஜீவாத்மா வந்து ரத்தத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் புத்திம் வந்து தத் சாரதிம். ஸோ நம்ம பகவத்கீதா எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா கிருஷ்ணர் தான் வந்து புத்தி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டோம்னா இது வந்து நம்ம மறக்க மாட்டோம். ஸோ அந்த சாரதி யாரா இருக்காளோ அவ தான் வந்து இந்த ஃபைனலி த இன்டெலிஜென்ஸ் ஆர் தி புத்தி விச் ஹேஸ் டு கண்ட்ரோல் எவ்ரிதிங். அந்த இடத்துல நிகமோ அப்படின்னா எதுக்குன்னா பிரவீதி நிகமோனா வேதாஸ் சேதஸ். வேதாஸ் நிகமகனா வேதாஸ். வேதாஸ் வந்து இதுதான் சொல்றது. இந்த மாதிரி ஒருத்தன் டிராவலர் வந்து சேரியட்ல போயிட்டு இருக்கான் ஒரு கோலை நோக்கி. அதுல ஒரு சாரதி இருக்காருன்னா அந்த சாரதி தான் புத்தி. ஏன் அப்படின்னா நம்மளோட உடம்பு தான் வந்து, ஸோ இப்போ நான் அப்படிங்கிறது உடம்புன்னு நினச்சினோன்னா நமக்கு இந்த எக்ஸாம்பிள் புரியவே புரியாது. நாங்கிறது வந்து அந்த ஆத்ம சைத்தன்யம். என்னோட தேகம்ங்கிற ரத்தத்துல இந்த ஆத்ம சைத்தன்யமான நான் போய்கொண்டிருக்கிறேன். அப்போ அதுல வந்து என்ன சொல்றது, இந்திரியாணி துரகான். என்னோட இந்திரியம்லாம் கண்ணு மூக்கு காதெல்லாம் இஷ்டத்துக்கு எங்கெல்லாமோ போறதுக்கெல்லாம் ஆசைப்படுறது இல்லை. குதிரை எங்கெல்லாமோ கண்ட்ரோல் இல்லைன்னா போறா, கடிவாளத்தால கண்ட்ரோல் பண்ணலன்னா போறா மாதிரி. ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். சப்தாதி தத்கோச்சரான்ங்கிறது அந்த இடத்துல நம்மளோட சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு, இப்போ கண்ணுங்கிற சென்ஸ் ஆர்கனுக்கு வந்து அந்த பார்க்குற நம்மளோட திருஷ்டிங்கிறது அதோட பாத், காதுங்கிற சென்ஸ் ஆர்கனுக்கு வந்து அது கேட்குற விஷயங்கள்லாம் அதோட பாத் அப்படிங்கிறதுனால அந்த குதிரை, அப்புறம் அந்த குதிரை போகிற வழி அப்படிங்கும்போது என்னோட இந்த இந்திரியங்கள்லாம் குதிரை, அது போய் பார்க்கறது கேட்குறது அதெல்லாம் வந்து அது போகிற அந்த வழி அப்படின்னு எடுத்துட்டு சேதகா பிரகிரகம். அப்போ நம்மளோட மனசு தான் வந்து அந்த கடிவாளம். அந்த கடிவாளத்தை யாரு கண்ட்ரோல் பண்ணுவா? சாரதி. ஸோ அது வந்து புத்தி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு நன்னா நமக்கு அடிச்சு மனசுல சொல்ற மாதிரி ஃபுல் கான்செப்ட் ஆஃப் நிறைய விஷயங்கள் இந்த வேதாந்தாவை இந்த ரத்த கல்பனா மூலியமா நமக்கு சொல்றதுனால இது வந்து ஒரு அபூர்வதா, ஒரு நாவல் வே ஆஃப். அப்புறம் அப்படி போறவன் தான் சுகம் ஆப்னோதிங்கிறது த லாஸ்ட் ஃப்ரேஸ் ஆஃப் தி ஸ்லோகா. ஸோ அந்த மாதிரி வழியில போறதுங்கிறத அபூர்வதாக எடுத்துக்க. பலம் வந்து என்னன்னா பிரம்மஜ்ஞோ அபீச வாசனாக்ஷய மனோநாசோ விதாய கிரமாத் ஸ்வாத்மாராம பரஹ அனிஷம் சுக கனஹ முக்தஹ ச ஜீவன்னபி பிராரப்தே க்ஷபிதே ச தேக விலயே முக்திம் விதேகாம் கதஹ சச்சித் சௌக்கியமயே ஹி உபாதி ரஹிதே மஜ்ஜதி அபாரே பரே அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மெயின். எப்படி ஜீவன் முக்திங்கிறது ஒருத்தருக்கு கிடைக்கிறது, எப்படி விதேக முக்தின்னு ஒருத்தருக்கு கிடைக்கிறதுங்கிறது தான் மெயின் பலம் ஆஃப் தி ஜீவ யாத்ரா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல. ஒருத்தர் வந்து பிரம்மஞானியா இருந்தா கூட வாசனாக்ஷயம் அண்ட் மனோநாசோ அது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்மளோட வாசனாஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கிற வரைக்கும்
ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கும். மனோநாசம்னா நமக்கு திருப்பி அது வந்து திருப்பி ரெக்கரிங் இந்த மைண்ட் வந்து அது இருக்கக்கூடாது, அதை வந்து நாசம் பண்ணணும். அதை வந்து கிரமாத் விதாய ஸ்வாத்மா ராம பரஹ அனிஷம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிமைனிங் இன் தி செல்ஃப். இப்போ நான் வந்து ஜஸ்ட் இட் இஸ் நாட் நான் கருப்பா இருக்கேன், சிவப்பா இருக்கேன், குண்டா இருக்கேன், அதெல்லாம் வந்து கிடையாது. ஆத்மா ராமன அண்டர்ஸ்டாண்டிங் த ட்ரூ செல்ஃப் அண்ட் ரிமைனிங் இன் தட் செல்ஃப் அனிஷம் ஆல்வேஸ். திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸில் இருக்கும்போது நமக்கு வந்து அது மாதிரியெல்லாம் தியரிலாம், எனக்கு அட்லீஸ்ட் அப்படி தான் தியரிலாம் புரியுது. அதுக்கப்புறம் வெளியில் போகிறோன்னையும் திருப்பியும் நம்ம வி கம் பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்லாம் ஆறுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அனிஷம். ஸோ அப்போ ஆல்வேஸ் அந்த மாதிரி இருந்துட்டு சுககனஹா முக்தகா ச ஜீவன் அப்படி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவா வந்து ஜீவன் முக்தி அப்படின்னாக்கா அந்த ஞானம் ஸ்டேட் வந்துடுது அப்படின்னா அவளுக்கு வந்து ஜீவன் முக்தகா அப்படின்னு பேர். பிராரப்தே க்ஷபிதே. ஸோ இப்போ இன்னைக்கு கூட கிரமக்ஷயாத்துலாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ பிராரப்தே க்ஷபித்தேன்னா அந்த பிராரப்த கர்மாலாம் க்ஷயமானதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஆல் தி பிராரப்தா இஸ் ஓவர் அவருக்கு வந்து என்ன ஆகும், ஸ்தூல சரீரம் வந்து போயிடும். அப்போ தேகதிலேயே முக்திம் விதேகாம் கதா. அப்போ அவளுக்கு வந்து தேகத்தை விட்டு போயிடுறா அண்ட் அவளுக்கு வந்து திருப்பியும் புனர்ஜன்மங்கிறது இருக்காதுங்கிறதுனால தட் இஸ் கால்டு விதேக முக்தி. ஸோ அப்போ அப்படி போறவா வந்து சச்சித் சௌக்கியமயேகி உபாதி ரஹிதே அபாரே பரே மஜ்ஜதி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ எப்பயுமே ரொம்ப நிரந்தரமான சுகமான உபாதியே எந்த அட்ரிபியூட்ஸ் எதுவுமே இல்லாத அந்த பரே அப்படின்னாக்க ரொம்ப என்ன ஹையஸ்ட் அப்படின்னு அர்த்தம். பரே அப்படின்னாக்கா அந்த ஹையஸ்ட் ஆல்மைட்டியோட நம்ம வந்து அவ்வளோதான் வி கெட் மர்ஜ்ட். அதுக்கப்புறமா அந்த லயமாயிடும் அப்படிங்கிறது அந்த ஜீவயாத்திராவோட பலமாக சொல்லப்படுறது. அப்புறம் இதில் வந்து க்ளோரிஃபை பண்ணி சொல்லப்பட்ட ஸ்லோகா அர்த்தவாதாக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, பிராப்யம் தத்பரம் சுகம் ஹி முனையக மோக்ஷம் சமாச்சக்ஷதே ஜீவ ஈஷான ஜகத் விசேஷ ரகிதம் ஞான ஏகசாத்தியம் த்ருவம் ஏன ஆத்மனி அதிரோஹிதः ஸ்வமஹிமா ஆனந்தாத்மகோ பாசதே மித்யா அத்தியாசமதிஷ்ச ஏன கலதி ஞானம் ததேவ அமலம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன, வாட் இஸ் தி அந்த அந்த மோக்ஷம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு க்ளோரிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் வந்து முனையகா அப்படின்னாக்க முனீஸ் வந்து எப்படி இதை வந்து சொல்கிறா அப்படின்னா, அந்த ட்ரையாங்கிள்லாம் நம்ம படித்தோம்ல ஜீவ ஈஸ்வர ஜகத். ஸோ அந்த மூணுத்துக்கும் வந்து விசேஷ ரகிதம், அதுக்கு வந்து அட்ரிபியூட்லெஸ் யூனிட்டி இருக்குது. இது மூணுத்துக்கும் டிஃப்ரென்சியேஷனே கிடையாது, இது மூணுத்துக்கும் ஐக்கியம் இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஒன்லி த்ரூ ஞானம். ஞான ஏக சாத்தியம். சாத்தியம் வந்து அகெயின் த மீன்ஸ், பட் ஒன்லி மீன்ஸ் ஆஃப் நோயிங் இட் இஸ் not through any karma yoga or upasana yoga or bhakti yoga, only through ஞான யோகா அப்படிங்கிறதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக க்ளோரிஃபை பண்ணப்படுறது அந்த ஆத்ம சைத்தன்ய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறத வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்லப்படுறதுங்கிறதுனால அந்த அர்த்தவாதாக எடுத்துட்டேன். ஸோ ஏன்னா ஆத்மனி அதிரோஹிதா அப்படின்னா நம்ம இதிலெல்லாம் படித்தோம்ல பஞ்சகோஷம்னால நம்ம கவர் பண்ணப்பட்டிருக்கோம், நம்ம சரீரத்ரயம் எல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் விட்டு இந்த கவரிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்வ மகிமா ஆனந்தாத்மகோ பாசதே. ஸோ அப்போது நமக்கு அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம பார்த்தோம்னா தான் நமக்கு வந்து ஆத்ம சைத்தன்யம் ஷைன்ஸ் தேர். அப்புறமா மித்யா அத்தியாசம் அதிஷ்ட ஏன கலதி. அப்போ இதனால என்ன ஆகும்னா அந்த நம்மளோட ஃபால்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளோட இல்யூஷன், நம்மளோட தவறுதலான புரிதல் அதெல்லாமும் வந்து கலத்தினா அதெல்லாம் ஒழுங்கப்படும், அதெல்லாமும் போயிடும். ஸோ அப்படி போயிட்டு ததேவ அமலம். மலம்னா அழுக்கானது, அமலம்னாக்க பியூரானது. ஸோ அதுதான் வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப மேலானதுன்னு அந்த புகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது அர்த்தவாதாக எடுத்துட்டு. அதுக்கப்புறம் உபபத்தியில் வந்து என்ன லாஜிக்கல் ரீசனிங் எப்படி நமக்கு சொல்கிறா அப்படின்னா, கர்மோபாசனதோ விஷுத்த ஹிருதய தத்வார்த்த சம்சித்தையே ஸ்வாச்சாரியம் பரிச்சரிய சாஸ்திர விதினா தஸ்மாச்ச வித்யாம் பராம் ஸ்ருத்வா சம்சய நுத்தையே ச மனனம் ஸ்தாம்னே நிதித்தியாசனம் அபியாசிய கிரமஷः சமாதி நிலையः பிராப்னோதி சாந்திம் த்ருவாம். ஸோ இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லாக ஒரு 2 லைன் ஆஃப் தி ஸ்லோகால எல்லாமே நம்ம என்னெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணணும். அஃப்கோர்ஸ் அந்த பண்ண வேண்டிய பீரியட் வுட் பி ஆப்வியஸ்லி வெரி லாங், பட் ஆனால் இந்த 2 லைன்ஸில் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் என்னெல்லாம் பண்ணினா நமக்கு வந்து அந்த பரம பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ரீசனிங்கோட. முதல்ல வந்து கர்ம உபாசனம் பண்ணணும், அதனால நம்மளோட சுத்த ஹிருதயம் சித்த சுத்தி வந்து ஆகும். அதுக்கப்புறமா
ஸ்வாச்சாரியம் பரிச்சரிய. ஸோ தத்துவார்த்த சம்சித்தையனாக்கா நம்மளோட கோல் என்ன, நம்ம தத்துவார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கோல். அதுக்காக கர்ம உபாசனெல்லாம் பண்ணி நம்மளோட சித்த சுத்தி அடைஞ்சிட்டோம். ஸ்வாச்சாரியம் பரிச்சரிய அப்படிங்கிறது வந்து ஒரு தத்வித்தி பிரணிபாத்தேன சொல்லியிருப்பா இல்லையா, அந்த மாதிரி ஒரு குருவை வந்து நம்ம ஒரு அப்ரோச் பண்ணி, ஸ்வாச்சாரியம் பரிச்சரியங்கிறது குரு சுஷ்ரூஷாலாம் வந்து பண்ணி, சாஸ்திர விதினா, ஸோ சும்மா நானே எடுத்து ஏதோ டெக்ஸ்ட்டை படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சாஸ்திர விதி மூலமாக வித்யாம் பராம், இது வந்து இந்த வித்யா வந்து இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட், அதனால பராம் வித்யாம் அப்படின்னு அதை குவாலிஃபை பண்ணிட்டு அதை கேட்டுன்ட்டு அப்புறம் சம்சய நுத்தையே அப்படின்னா சந்தேகத்தெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம் மனனம். ஸோ மனனம், அதுக்கப்புறமா நிதித்தியாசனம் பண்ணி அபியாசிய கிரமஷः சமாதி நிலைய பிராப்னோதி த்ருவாம் சாந்திம். சாந்திம்னாக்க ஃபைனலாக வி அட்டைன் தி த்ருவாம் சாந்திம்னா சர்டன்லி ஒன் வில் அட்டைன் தட் கைண்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ரீசன் பண்ணி எப்படி பண்ணால் வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதை வந்து உபபத்திக்கு அடியில் எடுத்துருக்கேன். ஸோ தீஸ் ஆர் சம் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் ஜீவயாத்ரா டெக்ஸ்ட். அப்புறம் இப்போ லாஸ்ட் பார்ட் வந்து சாந்தோக்கிய உபனிஷதோட 6th சாப்டர். ஓகே, சாந்தோக்கிய உபனிஷத் வந்து நானும் உபனிஷத்லாம் படித்தது கிடையாது, பட் ஜஸ்ட் வந்து என்ன அங்கே வந்து இந்த டாபிக் கன்சர்ன்டாக என்ன இருக்குது அங்கே அப்படிங்கிறது மட்டும் ஒரு 2 minutes சொல்லிடுறேன். ஸோ அதில் வந்து 6th சாப்டரில் மெயினாக வந்து இது வந்து இவர் வந்து உத்தாலகா அப்படிங்கிறவர் வந்து குரு ஆஸ் வெல் அஸ் ஃபாதர். அவர் வந்து அவரோட பையன் வந்து அங்கே வந்து சிஷ்யனாக இருப்பான். ஸ்வேதகேது அப்படிங்கிறது வந்து சிஷ்யன். ஒரே ஒரு நிமிஷம், ஐ ஹேட் ஆல்சோ நோட்டட் டவுன் சம் மோர் பாயிண்ட்ஸ். ஹரியம். ஸோ இதில் வந்து ஸ்வேதகேது அப்படிங்கிறவர் வந்து டிசைபிளாக இருப்பார். ஸோ அவர் வந்து குருகுலம்கெல்லாம் அனுப்பிச்சு குழந்தைய வந்து படிக்கிறதுக்கு அனுப்பிச்சுவார். ஸோ படிச்சுட்டு அவன் வந்து ஹீ கம்ஸ் பேக் ஆஃப்டர் சம் பீரியட் ஆஃப் 10 years ஆர் ஸோ. அண்ட் அவனோட மைண்டில் வந்து நம்ம நிறையா படிச்சுட்டோம், நமக்கு வந்து நிறையா எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் ஒன்று இருக்கும். ஸோ அப்போ வந்து அப்பா வந்து ஹீ ட்ரைஸ் டு ஆஸ்க் ஹிம் சம் கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ வந்து நீ என்னெல்லாம் படிச்சிருக்க, அவனுக்கு வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து தத்துவார்த்தம் வந்து புரியல அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு அது மூலியமாக வந்து அவர் வந்து புரிய வைப்பார் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து கான்டெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து சாமவேதத்தோட உபனிஷத், இது சாந்தோக்கிய உபனிஷத் அப்படிங்கிறது. பேரு ரீசன் அது ஒன்று சொல்லணும். ஏன் இதோட யூஸ்வலாக வந்து நமக்கு தெரியும் சாமவேதம்னாலே வந்து ஒரு பாட்டு பாடுற மாதிரி மியூசிக்கலாக தான் வந்து அதை சாண்டிங்கே பண்ணுவாள். ஸோ சாந்தோக்கியா அப்படின்னா அந்த சந்தஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறது தான். சந்தஸ்னா தே ஆர் தி மீட்டர்ஸ் யூஸ்ட் ஃபார் ரைட்டிங் த ஸ்லோகாஸ். ஸோ அந்த இப்போ நம்ம அனுஷ்டுப் சந்தஸ் அப்படிலாம் திருஷ்டுப் சந்தஸ் அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த சந்தஸோட அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, அப்போ அந்த டியூனோடு இருக்குங்கிறதுனால அதோட பேர் வந்து சாந்தோக்கிய உபனிஷத். ஸோ இது வந்து ஜஸ்ட் ப்ரீஃபு. ஸோ இப்போ அதில் வந்து அந்த பையன்கிட்ட அவர் கேட்குற அந்த பார்ட் தான் இந்த 6th சாப்டரில் வந்து நிறையா செக்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து ஃபியூ செக்ஷன்ஸ்லேருந்து எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் திஸ் ஷட்லிங்க வந்து 6 indicators எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஸோ முதல்ல வந்து ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு ஃபஸ்ட்டு உபக்கிரம, தட் இஸ் இன்ட்ரோடக்ஷனில் வந்து ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறது. அப்போது ஒன்று தான், அது வந்து பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற அந்த அட்வைஸோடு ஆரம்பிக்கிறது வந்து இன்ட்ரோடக்ஷனில் எடுத்துட்டு, உபசம்ஹாரில் வந்து ஏததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு
அவர் வந்து சொல்வார். ஸோ இந்த ஒன்று தான் வந்து இருக்கு, அதுதான் எல்லா இடத்துலையும் வந்து பர்வேட் ஆகியிருக்கு, அதுதான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு, அது மட்டும்தான் சத்தியம். அந்த ஆத்மா தான் வந்து தத் துவம் அசி ஸ்வேதகேதோ அப்படின்னு சொல்றதாக லாஸ்ட்ல அவனுக்கு வந்து புரிஞ்சதுக்கு அப்புறமா உபசம்ஹாரம் அந்த தத்துவமசின்னு அவனுக்கு புரியறதுக்கே அவன் வந்து நிறைய தடவை வேற வேற திருப்பி சொல்லுங்கன்னு கேள்வியெல்லாம் வந்து கேட்பான். ஸோ த ஃபாதர் வில் ட்ரை டு கிவ் வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் டு மேக் ஹிம் ரெஜிஸ்டர் திஸ் பாயிண்ட். அப்படிலாம் அதில் நிறையா வரும். ஸோ அப்போ அந்த உபசம்ஹாரில் வந்து கன்க்ளூஷனில் வந்து இதுதான் தத்துவமசி அப்படின்னு. ஸோ அப்போ ஸ்டார்டிங்லேயும் வந்து அத்விதீயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எண்டிங்லேயும் வந்து ஏததாத்மியம் இதம் சர்வம். ஸோ இது எல்லாமே அது ஒன்று தான் அப்படின்னு என்ன அர்த்தம், எதுவுமே பிரிக்க முடியாது அப்படின்னு அந்த காமனாலிட்டி இருக்குங்கிறதுனால அது உபக்கிரம அண்ட் உபசம்ஹார. அப்புறம் அபியாசால வந்து எப்படி இருக்கும்னா தத்துவமசீதி நவகிருத்வ பிரதிபாதனம் அப்படின்னு அந்த இவர் சொல்லியிருப்பார் சதானந்தா வந்து வேதாந்த சாரால வேதாந்த சாரா டெக்ஸ்ட்லேயே வந்து சாந்தோக்கிய உபனிஷதோட ரெஃபரன்சஸ்லாம் கொடுத்து தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து என்ன சொல்றார், நவகிருத்வ பிரதிபாதனம் அப்படின்னா 9 times he uses the word தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு சொல்லுவார். அதாவது என்னன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சொல்வார். ஒரு தண்ணி எடுத்துக்கோ, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டருக்குள்ளே உப்பு போடு, இப்போ வந்து இந்த உப்பை எடு அப்படின்னா இல்லையே எப்படி எடுக்க முடியாது அப்படிமா. ஸோ அப்போ வந்து உப்பு இருக்கா இல்லையா, ஆமாம் உப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து அது இன்செப்பரபிளாக ஆகிடுது. ஸோ அப்போ அது வந்து அது ஃபுல்லாக வந்து அதுக்குள்ளேயே உப்பு வந்து இருக்குது, ஆனால் உன்னால் பார்க்கவும் முடியாது, அதை உணரவும் முடியாது, அதை வந்து தனியாக எடுத்து வந்து கன்சீவ் பண்ண நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அவ்யக்தமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லி அப்படிதான் நமக்குள்ளேயும் வந்து அந்த ஆத்ம சைத்தன்யம் இருக்குன்னு தெரியும், ஆனால் வந்து உன்னால் வந்து அதை எடுத்து தனியாக கன்சீவ் பண்ணியோ எதுவோ பார்க்க முடியாது. அது ஸோ அதனால தத்துவமசின்னு சொல்லுவார். அப்புறமா வந்து நிறைய மரத்துலேருந்து தேன் கூடுலேருந்து தேனெல்லாம் ஹனி வில் பி கலெக்டட் ஃப்ரம் வேரியஸ் ட்ரீஸ், எல்லா ஹனியும் சேர்த்து ஒரு பாட்டிலில் போட்டுட்டு இப்போ வந்து இது இந்த பாட்டிலில் வந்து எந்த போர்ஷனில் இருக்கிற தேன் எந்த மரத்துலேருந்து எடுத்தது அப்படின்னு சொல்ல முடியுமானா ஆப்வியஸ்லி சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே பர்வேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வேரியஸ் அந்த சாப் ஆஃப் ட்ரீ அந்த மாதிரி ஒரு 9 different எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து திருப்பி ஒரு ஸ்லோகத்துலையும் he will stress தத்துவமசி ஸ்வேதகேதோன்னு வந்துட்டே இருக்கும். அதனால அது வந்து அபியாசகாக்கு எக்ஸாம்பிளாக சொல்லப்படுறது. ஸோ இதெல்லாம் நான் சொன்னதில்லை, இதெல்லாம் வந்து அந்த ஜீவ யாத்ரா அண்ட் பகவத்கீதா வந்து ஜஸ்ட் நான் இந்த புரிதலை அதில் அப்ளை பண்ணி சொன்னது. பட் இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தோடது வந்து ஏற்கனவே இதெல்லாம் வேதாந்த சாராலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அபூர்வதா வந்து பிரத்யக்ஷ அகோச்சரம் பிரம்மன் வேதாந்த பிரமாணம் பிரம்மன் பிரமேயம். ஸோ இதில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். அபூர்வதாங்கிறது முன்னாடி எங்கேயுமே சொல்லப்படாதது. அதாவது சாந்தோக்கிய உபனிஷத்தில் வந்து இந்த பிரம்மன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பிரத்யக்ஷ பிரமாணத்திலையோ நம்ம உபமான பிரமாணத்திலையோ அனுமான பிரமாணத்திலையோ அந்த மாதிரிலாம் போய் இந்த அர்த்தாபத்தி அதெல்லாம் படிச்சிருக்கோம்ல, அந்த பிரமாணத்துலலாம் தெரிஞ்சுக்கவே முடியாது. அது வந்து பிரத்யக்ஷ அகோச்சரம், something which cannot be known through pratyaksha pramana, which you can't see or hear or smell, அதெல்லாம் பண்ணவே முடியாது. It can be only known through shabda pramanam. அப்படின்னா வேத பிரமாணம் மூலியமா மட்டும்தான் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் பிரம்மன் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ரைக்கிங் பாயிண்டா இந்த அபூர்வதா இங்க எங்க வருதுன்னா எந்த பிரமாணம் வழியாவுமே அதை தெரிஞ்சுக்க முடியாது. சில டெக்ஸ்ட்லாம் நேத்தி பிரக்ரியா இது கிடையாது அது கிடையாதுன்னு சொல்லுவா. இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து வேத பிரமாணம் மூலமா மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் பிரம்மன். ஸோ அதனால்தான் அந்த இடத்துல எழுதியிருக்கிறது பிரம்மன் பிரமாணம் வேதாந்த பிரமாணம் பிரம்மன் பிரமேயம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இப்போ முண்டகோபனிஷத் இன்ட்ரோடக்ஷன்ல கூட நமக்கு பிரமாண பிரமேய விசாரம் எல்லாம் பார்த்தோம். ஸோ பிரமாணம்ங்கிறது வந்து சோர்ஸ். ஸோ அப்போ நமக்கு வந்து வேதாந்தம் தான் சோர்ஸ், பிரமேயங்கிறது வாட் இஸ் த சப்ஜெக்ட், எதை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து பிரமேயம். ஸோ அப்போ வேதாந்தம்ங்கிற சோர்ஸை கொண்டு பிரம்மன்கிற சப்ஜெக்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து அபூர்வமா சொல்லப்பட்ட அந்த விஷயம். இதுதான் அந்த பிரம்ம சூத்திரம்ல கூட 2 சூத்திரம்ல கூட இதே இது வரும். பிரம்ம சூத்திரம்ல வந்து தத்து சமன்வயா சாஸ்திரயோனித்வாத் தத்து சமன்வய. ஜஸ்ட் டு பிரீஃப்
அதாவது பிரம்மசூத்திரம்ல வந்து சாஸ்திரயோனித்வாத்னு ஒரு சூத்திரம் இருக்கு, அப்புறமா தத்துவ சமன்வயாத்னு ஒரு சூத்திரம் இருக்கு. சாஸ்திரயோனித்வாத்ங்கிற சூத்திரமோட மெயின் இது வந்து என்னன்னா சாஸ்திரம் தான் சோர்ஸ் அப்படின்னு பிரமாணம் அப்படின்னு அதுல இருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும். தத்துவ சமன்வயாத்துல என்ன சொல்லப்படுறதுன்னா இந்த பிரம்மன் தான் பிரமேயம்னு சொல்லப்படுது. ஸோ அது வந்து ஜஸ்ட் வெரி ஸ்ட்ரைக்கிங் சிமிலாரிட்டி பிட்வீன் த டூ, அதனால அதை மென்ஷன் பண்ணேன். அப்புறமா பலம் வந்து என்னன்னா தஸ்ய தாவதேவ சிரம் யாமன்ன விமோக்ஷியே அத சம்பத்யே அப்படின்னு அவர் சொல்வார். அதாவது ஒருத்தனுக்கு வந்து எப்போ வரைக்கும் சிரம்னா டிலே அப்படின்னு அர்த்தம். தஸ்ய தாவதேவ சிரம், அவனுக்கு அப்போ வரைக்கும் தான் வந்து டிலே ஆகும். என்னது டிலே ஆகும்? அந்த சுகம் கிடைக்கிறதுக்கு, மோட்ச பதவி கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும். தஸ்ய தாவதேவ சிரம் யாவத்து ந விமோக்ஷியே, அவன் வந்து எப்போ வரைக்கும் அவனுக்கு வந்து அந்த ஞானம்ங்கிறது புரிஞ்சு மோட்சம் வந்து அடையலையோ only till that time he suffers the delay அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்வார். ஸோ தட் மீன்ஸ் உனக்கு வந்து ஒன்ஸ் அது புரிஞ்சுடுதுன்னா தென் தெர் இஸ் நோ மோர் டிலே. அப்புறமா யூ ஹவ் அச்சீவ்ட் தி கோல் ஆஃப் யுவர் லைஃப்ங்கிறதுனால அது வந்து பலமாயிட்டு. அப்புறமா அர்த்தவாதால வந்து ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஞாதம் விஜாத்தம். நம்ம கூட படிச்சோம்ல, எது ஒன்று தெரிஞ்சுண்டா எல்லாமே தெரிஞ்சுன்றதுக்கு சமானம் ஆயிடும். சர்வம் விஜாத்தம் பவதி யத்ஞாத்வா சர்வம் விஜாத்தம் பவதின்னு படித்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஏன அஸ்ருதம் ஸ்ருதம், எதனால வந்து கேட்கப்படாதது வாட் எவர் இஸ் நாட் ஹர்ட் பிஃபோர் பிகம்ஸ் ஹர்ட். அப்புறமா பவதி அமதம் மதம், எது வந்து முன்னாடி புரியாம இருந்ததோ நமக்கு மனசுக்குள்ள அது வந்து எப்படி புரிஞ்சு போறதோ. அவிஞாத்தம் விஜாத்தம், எது வந்து நமக்கு நாலேஜ்ல முதல்ல இல்லை, தெரியாம இருந்தது இப்போ வந்து தெரிஞ்சுட்டோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த ஆத்ம சைத்தன்யம் ஆர் அந்த பிரம்மஞானம் அப்படிங்கிறத ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி இதை வந்து இப்படிலாம் இதெல்லாம் தான் தீஸ் ஆர் தி அட்ஜெக்டிவ்ஸ் த்ரூ விச் ஹி எக்ஸ்பிளைன்ஸ் டு ஹிஸ் சன். ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் அப்படின்னு சொல்றதுனால அதை அர்த்தவாதால அடியில் போட்டுட்டு லாஸ்ட் ஒன் உபபத்தியில வந்து இது வந்து 3 எக்ஸாம்பிள்ஸ் மெயினாக சொல்லுவா. ஒன்று வந்து பானை, அப்புறம் ஒன்று வந்து கோல்டு, அது அப்புறம் நெயில் கட்டர். இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து மெயினாக சாந்தோக்கிய உபனிஷத்தில் வரும். பானை வந்து நமக்கு நிறையா தடவை காமிச்சிருக்கா. கிளே தான் மிருத்திகா தான் வந்து சத்தியம், பானை வந்து அசத்தியம். அதே மாதிரி பேங்கிள்லாம் வந்து ஜஸ்ட் ஆபரணம்லாம் அசத்தியம், ஸ்வர்ணமேவ சத்தியம். அது மாதிரி நெயில் கட்டரில் வந்து அயன் தான் சத்தியம், மற்ற என்ன ராடு நெயில் கட்டர் என்ன பண்ணாலும் அசத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஸோ அதில் வர வாக்கியம் வந்து மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜாத்தம் சியாத் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்யேவ சத்தியம். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் விச் ஹேஸ் அ லாஜிக்கல் ரீசனிங் ஆல்சோ சேயிங் மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜாத்தம் அப்படின்னா அந்த ஒரு லம்ப் ஆஃப் கிளேலேருந்து எல்லா வாட் எவர் மட் அகல் விளக்கா இருக்கட்டும், இல்லை மண் பானையாக இருக்கட்டும், இல்லை மண் டம்ளராக இருக்கட்டும், எல்லாமே வந்து we understand all of that through that just a lump of clay. ஸோ அப்போ அப்படின்னு சொல்லிட்டு வாசாரம்பணம் விகாரஹா, அப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல மற்றதெல்லாம் வெறும் நேம் அண்ட் ஃபார்ம் தான், இட் இஸ் நாட் பெர்மனெண்ட் அப்படின்னு. ஸோ அதுதான் இங்கே சொல்லப்படுது. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கும் இங்கே மிருத்பெண்டேனன்னு வரா மாதிரி அடுத்ததுக்கு ஸ்வர்ணம் அந்த மாதிரி ஈக்குவலண்ட் வேர்டு வரும் கோல்டுக்கு, அதே மாதிரி நெயில் கட்டருக்கு. ஸோ 3 தடவை இதே ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஸோ வாசாரம்பணம் விகாரஹா நாமதேயம் மிருத்திகா இத்யேவ சத்தியம். மிருத்திகா அப்படின்னா மண்ணுன்னு அர்த்தம். ஸோ மிருத்திகாங்கிறது தான் வந்து சத்தியம் அப்படிங்கிறத ஒரு யுக்தியோட ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு ரீசனிங்கோட சொல்கிறதுனால அதை வந்து உபபத்தி கடியில் போட்டிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல். முதல்ல வந்து தேங்க்யூ ஆல் ஃபார் பேஷண்ட்லி லிசனிங். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்மயா கார்டன்ஸில் வந்து இப்படி ஒரு தெய்வ சாநித்தியம் இருக்கிற ஒரு இடத்துல எனக்கு வந்து பேசுகிறதுக்கு ஒரு அவகாசம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. லைட் ஹரியோம். ஸோ நான் வந்து எதுக்காக இவங்களை வந்து இந்த ஷட்லிங்கானி பண்ண சொன்னேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு ரொம்ப ஆசை நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஷட்லிங்கானி இந்த மாதிரி பண்ணணும்னு. ஆனால் அப்போ என்னால் பண்ண முடியல. கனெக்ஷன்லாம் தெரிஞ்சுது, ஆனால் அதை வந்து இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அப்போ எனக்கு வரல. அதனால் இப்போ அந்த நம்பிக்கையை வந்து அந்த விஷயத்தை வந்து இவங்களை வச்சு
இப்போ எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ என்னால் என்ன அச்சீவ் பண்ண முடியலையோ அவங்க அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அதை சொன்னேன். அதே மாதிரி நான் ஆச்சாரியாவாக என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நிறைய நினச்சி என்னால் எதெல்லாம் சாத்தியமாகாமல் இருக்கோ அதெல்லாம் அவங்களும் அச்சீவ் பண்ணணும் as ஆச்சாரியாவா அப்படின்னு சின்மயா கார்டன்ஸில் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வச்சனமாக எனக்கு அது தோன்றுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, நிறைய பேருக்கு புரியும். அண்ட் தே வில் பி ஏபிள் டு இன்னும் கிராஸ்ப் வெரி வெல். ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற ஆசை பிரார்த்தனை எல்லாத்தோடையும் அந்த குரு பரம்பராக்கிட்டையும் நான் இன்றைக்கி ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறேன். ஸோ அதையும் நான் கண்ணார காண்பாய் சற்றே பொறுப்பாய் அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஹரியோம். ஆமாம், ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அதை ஹோல்ட் பண்ணக்கூடிய சக்தி அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை கொண்டு போக சக்தி இருந்தது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஜி ஆமாம் ஷூர். இப்படி வந்துட்டு சரி ஓகே உனக்காக இப்படி வந்துட்டாங்க. தேங்காய் மேனேஜ் எடுத்து கொடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். It is okay. Thank you, Ji. Very nice. It is very great. ஹோல்ட் பண்ணியிருந்தேன் எவ்வளோ நேரம், எல்லோரும் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்டு இருந்தா. வெரி நைஸ். ஸோ எல்லாருக்கும் எழுந்து போகிறதுக்கே மனசு இல்லை.